அண்ணா வாண்ணே. ஆ நல்லா நான் இருக்கியா? நல்லா இருக்கேன் ஈஸ்வரி. நீ நல்லா இருக்கியா? ஆ நல்லா இருக்கேண்ணா. ம். உட்காரு. ம். டீ போட்டு எடுத்துட்டு வரட்டானா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, நீ முதல்ல உட்காரு. சொல்லுண்ணே. இதை பாரு ஈஸ்வரி, நான் எதை பற்றி பேச வந்திருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும். ம். நம்ம ராஜாவுக்கும் மலருக்கும் ஒரு நல்ல நாளாக பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாம். நீ என்ன சொல்ற? அது இல்லைண்ணா, அது வந்து என்ன நீ யோசனை பண்ற? அதான் ராஜா நல்ல வேலைக்கு போய் நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறான். அப்புறம் என்ன? இதை பாரு, நீ சொன்னதுக்காக தான் அவன் வேலைக்கு போற வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். இதுக்கப்புறம் நான் எப்படி வெயிட் பண்றது? இல்லைண்ணே, அவன் நல்ல ஒரு பொசிஷனில் வந்ததுக்கப்புறம் பேசலாம்னு நினச்சேன். இங்க பாரு ஈஸ்வரி, என் மருமகன் வேலைக்கே போகாட்டி கூட என் பொண்ணை வச்சு நல்லா காப்பாத்துவான். அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ யோசிக்கிறத பார்த்தா அண்ணனும் வேண்டாம், அண்ணன் உறவும் வேண்டாம்னு சொல்ற மாதிரி இருக்கே. ஐயோ அண்ணே, என்ன நீ இப்படி சொல்லிட்ட? ராஜாவும் மலரும் நம்ம பசங்க அண்ணே. சின்ன வயசுலயே அவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நம்ம பேசி முடிவு எடுத்தோம்ல அண்ணே. சரிண்ணே, எனக்கு சம்மதம். அப்படி சொல்லு. எனக்கு தெரிஞ்ச ஜோசியத்தை வச்சு ஏற்கனவே நான் 2 பேரோட ஜாதகத்தையும் நல்லா அலசி பார்த்துட்டேன். ம். 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. இந்த நல்ல நாள் பார்த்து தேதி குறிச்சிட்டா மற்ற விஷயம் எல்லாத்தையும் பண்ணிடலாம். சரிண்ணே, அப்போ நேரம் நாள் பார்த்து சொல்லு, அப்படியே பண்ணிடலாண்ணே. நீ என்ன சொல்றியோ அதுதானே. அப்ப நான் வீட்டுக்கு போய் முதல்ல உங்க அண்ணி கிட்ட இந்த விஷயத்த சொல்றேன். அவளும் சந்தோஷப்படுவா, அதுவும் மலர அதை விட சந்தோஷப்படுவா. சரி ஈஸ்வரி, நான் கிளம்புறேன். அண்ணே ஒரு நிமிஷம் இரு. அப்படியே உன் மருமகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடு, அவனும் சந்தோஷப்படுவான்ல. ஏன் ராஜா வேலைக்கு போகலையா இன்னைக்கு? வீட்லயே இருக்கா? அது என்னவோ வீக்லி ஆஃபான், ஆஹா, அதனால வீட்ல இருக்கான். ஆஹா, அப்படியா? தூங்குறானா முழிச்சிட்டு இருக்கானா? அவன் எங்கனா தூங்குவான்? அவன் ஏதாவது ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பேசிட்டு இருப்பான், இல்ல ஏதாவது ஓடிடில படம் பார்த்துட்டு இருப்பான். சரி இரு, நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன். சரி. மாமா, என்ன மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மாப்ள. எங்க அத்தை மலர்லாம் காணோம்? இல்லப்பா, நான் ஒரு ஜோலியா வந்தேன். என்ன மாமா, அம்மா மறுபடியும் ஜோசியம் ஜாதகம்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? மா, உனக்கு வேற வேலையே இல்லையாமா? டேய், அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. மாமா ஒன்றும் அதுக்காக வரல, ம், வேற ஒரு விஷயம் சொல்லணுமா, அதுக்காக தான் வந்திருக்காரு. வேற ஒரு விஷயமா? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ஓ மாமா, ஃபிளாட் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, வாங்கிட்டீங்களா? இல்ல மருமகனே, அதுவும் வாங்கணும். அதை விட ஒரு முக்கியமான விஷயம். அதை விட முக்கியமான விஷயமா? என்ன மாமா சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்குறீங்க? ஃபிளாட்டும் இல்ல, அப்புறம் என்னவா இருக்கும்? இங்க பாரு மருமகனே, ஆ? நீ யோசிக்கிற அளவுக்கு நான் சொல்ற விஷயம் ஒன்றும் புதுசு இல்ல. எல்லாம் உனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதை பத்தி நானும் உங்க அம்மாவும் 1000 தடவை பேசிட்டோம். ம்? எனக்கு தெரிஞ்ச விஷயமா? எனக்கு தெரிஞ்சு நீங்களும் அம்மாவும் ஜாதக விஷயமா தான் பேசுவீங்க. ம். அப்புறம் எனக்கு கொஞ்ச நாள் வேலை கிடைக்கலன்னு அதை பத்தி பேசுனீங்க. இப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அண்ணே, ஆ? இப்ப உள்ள பசங்க தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி தான் இருப்பாங்க. ஆ? அதுவும் உண்மைதான். ஆ. இங்க பாரு மருமகனே, எங்க வீட்டுல இருக்கிற மலரு இனிமே உங்க வீட்டுல இருக்க போறா. ம். மலரு இங்க இருக்க போறாளா? எனக்கு ஒன்றும் புரியலையே. என்ன மருமகனே இப்பவும் புரியலங்கிற? அதானே. டேய், உனக்கும் மலருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். கல்யாணமா? எல்லாத்தையும் எங்க வாழ்ந்தே வர வைக்கணும் உனக்கு. ஒண்ணும் தெரியாத பச்சை புள்ள. இப்படிலாம் போட்டு வாங்காதடா. என்ன மருமகனே, உனக்கு சந்தோஷம் தானே? சரி ஈஸ்வரி, நான் கிளம்புறேன். சரி அண்ணே, ரொம்ப சந்தோஷம் அண்ணே. சரிம்மா. டேய், நீ என்னடா சிலையாட்டு நிக்கிற? கல்யாணம்னு சொன்ன உடனே என் பிள்ளை எப்படி சிலையாட்டு நிக்கிறான் பாரு. ம். ஆ. மா, மா, என்னடா? மா, கொஞ்சம் ஆபீஸ்ல ஒர்க் இருக்கு, ஆ. நான் சீக்கிரமா கிளம்புறேன்.
எப்போடா? மா கேண்டீன்ல பாத்துக்கிறேம்மா. என்ன புள்ளையோ. காமாட்சி. ஹலோ, சொல்லு காமாட்சி. நேத்து கால் பண்ண, இப்ப கால் பண்றேன். சரி, எதுக்கு நான் கால் பண்ண தெரியுமா? நம்ம ராஜாவுக்கும் மலருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். நானும் என் அண்ணனும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கோம். சரி, உன் பையனுக்கு ஒரு மண்டபத்துல கல்யாணம் பண்ணி வச்சல, அதோட வரவு செலவு, சமையல் செலவு எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வை. சரியா? சரிடி, எனக்கு வேலை இருக்கு, நான் வைக்கிறேன். எப்படியாவது அவனுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சிடணும். ஹலோ பெரியப்பா, நல்லா இருக்கேன் பெரியப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? விஷயம் கேள்விப்பட்டீங்களா? ஆமா பெரியப்பா, ராஜாவுக்கும் மலருக்கும் நாள் குறிச்சாச்சு. அண்ணனும் நானும் தான் பேசி முடிவு பண்ணோம். சரிங்க பெரியப்பா. சரி பெரியப்பா, அண்ணன் தான் வந்திருக்க போல இருக்கு. காலிங் பெல் அடிக்குது. சரி பெரியப்பா, நான் அப்புறம் கூப்பிட்றேன். அண்ணா. டேய், என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? என்னடா பண்ணிட்டு வந்திருக்க நீ? என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? ஐயோ ஐயோ, என் அண்ணனுக்கு என்னடா பதில் சொல்லுவேன்? என் அண்ணிக்கு என்னடா பதில் சொல்லுவேன்? டேய் மலர் பாவண்டா, அவளுக்கு நான் என்னடா சொல்லுவேன்? மா புரிஞ்சுக்கோமா, நானும் இவ்வளவு 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோமா. இதை நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கலான்றதுக்குள்ள நீங்களும் மாமாவும் சேர்ந்து முடிவு எடுத்துட்டீங்கம்மா. எனக்கு வேற வழி தெரியலம்மா, என்ன மன்னிச்சிருமா. டேய், எங்க அண்ணன் எப்படா மூஞ்சி கொடுத்து பேசுறது? என் அண்ணி மூஞ்சில எப்படா முழிப்பேன்? பாவண்டா அந்த மலரு. சின்ன வயசுல இருந்தே ராஜதா புருஷன் சொல்லி சொல்லி வளர்த்தேன்டா. நீ என்ன புரிஞ்சுக்கல? எனக்கு புரியுதுமா. அதனாலதான் இந்த கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தம்மா. உங்ககிட்ட சொல்றதுக்கும் எனக்கு தைரியம் இல்ல, இவளை விடுறதுக்கும் எனக்கு மனசு இல்லம்மா. இவ என் மேல உயிரே வச்சிருக்காமா. நான் இல்லன்னா அவ செத்து போயிடுவாமா. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சரி, இப்ப என்னடா பண்ண சொல்ற? நீயே சொல்றா. மாமா கிட்ட பதில் சொல்றது? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. ஆனா இவ இல்லாம என்னால இருக்க முடியாதுமா. ராணி ரொம்ப நல்லவம்மா, நல்லா படிச்சிருக்கா. உன்னை புரிஞ்சு நடந்துப்பாமா. நீ தான் பிரச்சனை ஆகாம மாமாவுக்கு பேசி புரிய வைக்கணுமா. நான் பண்ணது தப்புதான்.